அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. காஷ்மீர் இருக்கக்கூடிய பஹல்கம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய பைசரன் வேலி அப்படிங்கிற இடத்துல 26 டூரிஸ்ட் கொல்லப்பட்டார்கள் பயங்கரவாதிகளால். இப்போ கொல்லப்பட்டதற்கு பிறகு இந்தியா என்ன பதிலடி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றியும், இப்போது இந்த சம்பவத்தில் இந்தியா கொடுக்கக்கூடிய பதிலடிகளை விமர்சித்து இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், நடந்த சம்பவத்தை பற்றியே எதிர்க்கட்சிகள் என்ன மாதிரியான விமர்சனம் வைக்கிறாங்கன்ற பற்றி பார்க்க போகிறோம் இந்த பதிவில். பஹல்கம் டெரர் அட்டாக் இது கிட்டத்தட்ட கடந்த ஒரு வாரமாக ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மக்களே. இப்போது இந்த மாதிரி டெரர் அட்டாக் அப்படிங்கிறது இந்தியாவின் வரலாற்றில் முதன்முறையாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். என்றால் டூரிஸ்ட்டுகளை குறிவைத்து தாக்கியது. அது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட்டுக்கிட்ட வந்து நீ உங்கள் பேர் என்ன, ஐடென்டிஃபிகேஷன் கார்டை காட்டுங்க, நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா, உங்களுடைய ட்ரெஸ்ஸை காட்டுங்க, பேண்ட்டை காட்டுங்க, நீங்கள் சுன்னத் பண்ணிக்கலாம் செக் பண்ணணும், அதே மாதிரி முஸ்லீம் மதத்தை சார்ந்த ஒரு ஸ்லோகனை சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் கேட்டு கொல்லப்பட்டது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லலாம் மக்களே. இப்போ இதற்கு இந்தியா என்ன எதிர்வினை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டும். அதை பார்ப்பதற்கு முன்னால் இங்கே நம்ம நாட்டிலேயே இந்தியாவுக்குள்ளேயே யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி அப்படிங்கிற விஷயம் இங்கே சொல்லப்பட்டாலும், இந்த இடத்துல இப்பொழுது இருக்க காலகட்டத்தில் ஒரு எதிர் கண்ட்ரி நம்மளை அட்டாக் பண்ணிட்டான், அதுவும் டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணிட்டாங்க. இதில் நமக்கு அவர் எதிர்க்கட்சியாகவே இருந்தாலும் எதிர்க்கட்சி அப்படிங்கிறதை பார்க்காமல் இங்கே நம்ம நாடு பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் துளி கூட இல்லாமல் இங்கே ஒரு சில அரசியல்வாதிகள் வைக்கக்கூடிய விமர்சனத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்து விடுவோம் மக்களே. முதல்ல விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த திருமாவளவன் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெஸ் மீட்டு, அந்த ப்ரெஸ் மீட் என்ன சொல்கிறாருன்னா, முதல் விஷயம் சொல்கிற விஷயம் அமித்ஷா பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு ஒரு விஷயம் புரியல மக்களே. இப்போது ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னால் அதற்கு ஏன் சம்மந்தப்பட்ட அந்த அரசியல்வாதி பதவி விலக வேண்டும் சொல்கிறாங்க எதிர்க்கட்சியாக இருந்தால் அப்படிங்கிறது புரியல. ஒரு தப்பு நடந்துருச்சு, தப்பே நடக்காமல் பார்த்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் அதையும் மீறி தப்பு நடந்துருச்சுன்னா அந்த தப்பு நடந்ததற்கு பிறகு என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்க இந்த சம்பந்தப்பட்ட ஆளுங்கட்சி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டும். எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதியாக இருந்துட்டாங்க அப்படின்னால் அதற்கு பிறகு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த அரசியல் கட்சி இருந்திருக்கிறாங்க, அதுவும் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் இந்த மக்களை ஆள்வதற்கு தகுதியற்றவர்கள், அதனால் இவங்க ரிசைன் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் டெரர் அட்டாக் நடந்து போச்சு, பயங்கரவாதிகளை தாக்கிட்டாங்க. தாக்கினதுக்கு பிறகு அவர் கூறுகின்ற முதல் வார்த்தை அமித்ஷா பதவி விலக வேண்டும் சொல்கிறார். ஸோ இதை எதிர்த்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்குறாரு ஒரு ரிப்போர்ட்டர். என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, சார் இப்போது கள்ளக்குறிச்சியில் 66 பேர் கலாச்சாரம் குடிச்சு இறந்து போனாங்க, உச்சிசாரம் இறந்து போனாங்க. அப்போது அந்த இடத்துல ஏன் நீங்கள் இந்த போலீஸ் மந்திரியாக, அது வந்து போலீஸோடைய ஒரு மெத்தனை போக்குன்றதையும் பார்க்க முடிகின்றது. இப்போ இந்த இடத்துல ஏன் நீங்கள் ஸ்டாலின் பதவிகளும் சொல்லவே இல்லைன்னு கேட்குறாரு. அப்போ உடனடியே எந்திரிச்சிடறாரு அங்கே திருமாவளவன். இது நீங்கள் இதுக்கும் அதுக்கும் முடிச்சு போடாதீங்க, இது வேறு மேட்ரு அது வேறு மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறார். அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னென்னால், சார் வந்த பயங்கரவாதிகள்லாம் ஒரு மதத்தை கேட்டு அந்த மதம் சார்ந்தவர்கள் இல்லைன்னதுக்கப்புறம் கொள்கிறாங்க, இது என்ன மாதிரி வழின்னு சொல்லி கேட்டவுடனே கிடையாது அப்படியெல்லாம் பண்ணலை, எந்த ஒரு மதத்தை பற்றியும் கேட்டு அவர்கள் வந்து அந்த மாதிரி கொல்லலை, இது முழுக்க நீங்கள் டூரிஸ்ட்லாம் இங்கே வருவீங்களா, நீங்கள் வராமல் இருக்கணும், நீங்கள் வந்து இப்போ இந்த ஒன்றிய அரசை பார்த்து அவங்க சொல்கிறத நம்பாமல் நீங்கள் இருக்கணும், நீங்கள் இந்த விஷயத்தை பார்த்து பயப்படணுன்றதுக்காக கொல்லிட்டாங்களே தவிர வந்த பயங்கரவாதிகள் யாருமே இன்னும் அந்த ஒரு மதத்தை பற்றி கேட்டு அப்படி அவங்க கொல்லலை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டார் திருமாவளவன் அவர்கள். இது விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் நடக்கின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அசாமோட எம்எல்ஏவான AIUDF என்கின்ற கட்சியை சேர்ந்த அமினுல் இஸ்லாம் அப்படிங்கிற நபர் என்ன சொல்கிறாருனால், ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு. பஹல்கமும் புல்வாமா அட்டாக் இரண்டுமே வந்து கான்ஸ்பிரசி தியரிஸு, இது ரெண்டுமே உண்மையாக நடந்ததாக தெரியவில்லை, இது முழுக்க பிஜேபியும் மோடியும் சேர்ந்து பண்ண ஒரு பிளானாக தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விடுறார். இது விட்ட உடனே அடுத்த 2 நாட்களுக்குள் அவர் 8 பேர் இவர் சொல்கிறாரு, சொன்னோன்னே அடுத்த 8 பேர் அதே மாதிரி விஷயத்தை வெளியே பரப்புகிறாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டை பரப்புகிறாங்க. இப்படியே போச்சுன்னா தப்பான உதாரணத்தை ஏற்படுத்தி விடும் அப்படிங்கிற காரணத்தினால
அந்த நபர் அமினுல் இஸ்லாம் என்கின்ற அசாம் எம்எல்ஏ கைது பண்ணப்படுகிறார் தேச துரோக வழக்கில். கூடவே 8 பேர் இதை பரப்பணும் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க அதே வழக்கில் மக்களே. இதற்கு பிறகு அசாமுடைய சிஎம்மான ஹிமந்தா பிஸ்வா சர்மா என்ன சொல்கிறாருனால், இது முழுக்க முழுக்க நாங்கள் கண்டிக்கின்றோம், இது எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, ஏனென்றால் இது நடந்தது ஒரு பெரிய தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு, நாங்கள் மோடியோடு நிற்கின்றோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அசாமுடைய சிஎம். இப்போ இது நடந்ததுக்கு பிறகு திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நடந்த பயங்கரவாத தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம், இதற்கு நாம் பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும்ன்ற மாதிரி டபக்குன்னு பல்டி அடிச்சிட்டார். இப்போ இதை பார்த்து என்ன சொல்கிறாங்க நெட்டிசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, அசாமுடைய சிஎம் மேலே உங்களுக்கு தேசத்துரோக வழக்கு போட்டாங்க, செடஷன் வழக்கு போட்டாங்க, அதே செடஷன் வழக்கு தாம் மேலேயும் போட்டுருவாரோன்ற பயத்தில் திருமாவளவன் அந்த பல்ட்டி அடிக்கிறாருன்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துட்ருக்கிறாங்க நெட்டிசன்ஸ். இப்போ ஒரு 2-3 விஷயம் பார்க்கலாம் மக்களே. ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். திருமாவளவன் அவர்கள் சொல்வது போல இது பயங்கரவாத தாக்குதல் அப்படிங்கிறதும் ஒரு மதத்தை கேட்டு தாக்கவில்லை அப்படிங்கிறதும் உண்மையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதாவது இந்த பைசரன் வேலியில் கணவனை இழந்து மனைவியும் இன்னும் கணவனை இழந்து மனைவிகள் நிறைய பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கணவன் அவனுடைய சடலத்துக்கு பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்படி அழுதுகிட்டு இருக்கிறப்போ எந்த ஒரு உங்களுக்கு அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ முதல்ல அவங்கள பார்த்து அம்மா நீங்கள் யாராவது கேட்டாங்கன்னா எப்படி கொண்டாங்க கேட்டாங்கன்னா வந்தாங்க மதத்தை பற்றி கேட்டாங்க, நாங்கள் சொல்லலை, இல்லை சொன்னோம், இல்லை வேறு பேர் சொன்னதுக்கப்புறம் எங்களை கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுங்கம்மான்னு சொல்லிவிட்டு மோடி அவர்கள் பறந்து போயும் அதற்கு பிறகு மீடியாக்காரங்க அவங்கள பேட்டி எடுக்கும் பொழுது அதே மாதிரி அவங்க அந்த கதையை சொல்லியும் அதற்கு பிறகு மோடி வருவது போல் பாவலா காமிச்சு அந்த மாதிரி நடக்கவே இல்லை மக்களே. அதாவது அவங்கள இறந்து கிடக்கிறார்கள், முதல்ல அங்கே செல்ஃபோனை தூக்கிட்டு அந்த உள்ளூர் மக்கள் உள்ளூர்வாசிகள் போகிறாங்க. இப்படி போகும்பொழுது அழுதுகிட்டே அங்கே உள்ள எல்லா லேடிஸும் அழுதுகிட்டே பேசுகிறாங்க, நடந்த சம்பவத்தை விவரிக்கிறாங்க. அதை ஒரு அம்மா சொல்கிறாங்க, என்னை நீ என்னுடைய புருஷனை கொண்டுட்ட, அவர் தான் எங்கள் ஒரே வாழ்க்கை உலகமே அவர் தான், என்னையும் கொன்றுன்னு சொன்னவொடனே இல்லை நான் உன்னை கொல்ல மாட்டேன், நீ மோடிட்ட போய் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் அனைத்தையும் அந்த பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் தான் முதல்ல சொல்கிறாங்க. சொன்ன விஷயத்தை சோஷியல் மீடியாவில் பரப்பப்படுகின்றது. அதற்கு பிறகு தான் மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் அங்கே போகிறாங்க, அதை கவர் பண்ணுறாங்க. அந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் அங்கே போவதற்குள்ளாகவே அங்கே இருக்கக்கூடிய சடலங்கள் அப்புறப்படுத்தப்படுகின்றன. அந்த பெண்கள்லாம் அந்த சம்மந்தப்பட்ட அவங்களோட இறந்து போன சொந்தக்காரங்க கூடவே அந்த ஆம்புலன்ஸில் கிளம்பி போயிடுறாங்க. அவங்க மெயின் ஸ்ட்ரீம் உள்ளே போன பொழுது அங்கே கிடச்சது பார்த்திங்கன்னா வெறும் காலிகள் தான் கிடச்சிது. அதற்கு பிறகு அங்கே பரப்பப்பட்ட வீடியோஸ் அவங்க கேப்சர் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் அதை வாங்கிக்கிட்டு தான் அதை மெயின் ஸ்ட்ரீமில் போடுறாங்க. ஸோ இங்கே முதல்ல தாக்குதல் நடந்த உடனே விக்டிம்ஸ் கொடுத்த பேட்டியிலேயே ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களை வந்தாங்க, நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து பயந்தோம், இந்த மாதிரிலாம் கேட்டாங்க, நாங்கள் இந்த மாதிரி பதில் சொன்னோம். என்னுடைய ஒரு பெண் சொல்கிறாள், என் அப்பா கிட்ட கேள்வி கேட்டாங்க, எங்கள் அப்பா ஸ்லோகன் சொல்கிறது யோசிச்சார், தயங்கினார், அப்போ ஃபஸ்ட் நெத்தியில் சுட்டாங்க, அப்புறம் காதில் சுட்டாங்க, முதுகில் சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்ததுமே உள்ளூர்வாசிகள் செல்ஃபோன் எடுத்துகிட்டு வந்ததுமே அவங்களுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை திருமாவளவன் அவர்கள் பார்க்காமல் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்குறாரு அப்படின்னால் இப்போ என்ன மாதிரியான மனப்போக்கில் இருக்கார் அப்படின்னு தெரியவில்லை மக்களே. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் பார்க்கணும். அதாவது இப்போ இதற்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை திருமாவளவன் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறார். ஆனால் அதே திருமாவளவன் அவர்கள் இன்னொரு சம்பவத்துக்கு வாயை திறக்கல. எதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளுடைய இதே காஷ்மீரில் பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய பிஎஸ்எஃப் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய திரு PK சிங் என்கின்ற ஜவான், அவர் ஒரு மரத்தடியில் போய் உட்கார்ந்துருக்கார் அசதிக்காக. அது பாகிஸ்தான் பார்டர். அவர் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. கடத்தி கொண்டு போகப்பட்ட அவருக்கு ஆதரவாக ஒரு குரல் கூட கொடுக்கல திருமாவளவன் அவர்கள். இந்த மாதிரி PK சிங்னு எங்கள் ஊர் ஜவானு, அவர் நீங்கள் கடத்தி கொண்டு போயிட்டீங்க, அவர் ஒழுங்காக விட்டுடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லவில்லை, ஒரு அறிக்கை விடலை, எதுவுமே செய்யலை. இப்போ என்ன மக்கள் கேட்குறாங்க அப்படின்னால், திருமாவளவன் அவர்கள், ஏன்னால் இங்கே ஆல்ரெடி இந்தியாவுக்குள் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானிகள் இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க. அந்த 500 பேரையும் உடனடியாக அவங்க ஊருக்கு அமுச்சு விடுங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா அளவில் முஸ்லீம்கள், நிறைய முஸ்லீம் அமைப்புகள், ஒரு சில முஸ்லீம் அமைப்புகளை சேர்ந்தவர்கள்லாம்
பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத பயங்கரவாத அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணுறாக்கள் இங்கே இருக்கிறாங்கன்ற நம்ம பார்க்க முடிகின்றது. இதே காஷ்மீரில் உள்ளூர்வாசிகள்லாம் பல நபர்கள் பல குடும்பங்கள் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்பிற்கும் லஷ்கர் இ தொய்பா போன்ற அமைப்புக்கும் இங்கே சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. அப்போது அவர்கள் கூட திருமாவளவனும் சம்பந்தப்பட்டிருக்கிறாரா? அதனால தான் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புக்கும் பயங்கரவாத தாக்குதலுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ அதிகாரி அப்படி மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னவுடனே அதுக்கு ஒரு குரல் கூட கொடுக்காம இருக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறார் திருமாவளவன் அவர்கள் சொல்லலாம் மக்களே. இது ஒரு புறம் இருக்கின்றது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் மக்களே. அதாவது இவர் அசாமுடைய அந்த எம்எல்ஏ அமினுல் இஸ்லாம் சொல்கிறாரு, இது வந்து கான்ஸ்பிரசி தியரி, பகல்கம் மற்றும் புல்வாமா ரெண்டும் கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்கிறாரு. இந்த சம்பவம் நடந்துருச்சு, இந்தியாவே அழுதுட்டுருக்காங்க, இந்தியாவே வெறி கொண்டு ஒரு பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க மக்கள் எல்லாருமே. அடுத்த நாள் பாகிஸ்தான் ஊடகத்தில் என்ன ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நிகழ்த்தியது அது டெலகிராமில் ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, லஷ்கர் இ தொய்பாவுடைய ப்ராக்ஸி அமைப்பான த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்டு தான் இந்த சம்பவத்தை நிகழ்த்தினோம் அப்படின்னு டெலகிராமில் அவங்க ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் பாகிஸ்தான் ஊடகத்தில் பிரசுரமாகிறது. அது இந்தியன் ஊடகமும் அதை எடுத்து போடுகிறார். அப்போது இது முழுக்க ஒரு கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு இந்த அசாம் எம்எல்ஏ சொல்கிறது உண்மையாக இருக்குமே. ஆனால் எதற்காக பாகிஸ்தான் ஊடகத்தில் டெலகிராமில் லஷ்கர் இ தொய்பாவுடைய ப்ராக்ஸி அமைப்பான த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் வெளியிட்ட இந்த செய்தி பிரசுரமாக வேண்டும்? யோசிக்க வேண்டாமா மக்களே? அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், அதாவது இந்த தாக்குதல் நடப்பதற்கு 2 டேஸ்க்கு முன்னாடியே அது ஃபுல்லாக ரவுண்ட்ஸே இருந்திருக்கானுங்க அந்த தீவிரவாதிகள். அதில் ஒரு குடும்பம் அந்த தாக்குதலுக்கு உட்படுத்தப்படல, அவங்க தப்பிச்சிருக்கிறாங்க. அந்த குடும்பம் அந்த குழந்தைய வச்சு அந்த புல்வெளியில் அந்த பைசான் வேலியில் வந்து தேர் மேக்கிங் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணுறாங்க. அந்த இன்ஸ்டா ரீல்ஸில் அந்த குழந்தை டான்ஸ் ஆடுது, பின்னாடி 2 பேர் கிராஸ் பண்ணி போகிறாங்க. அப்படி கிராஸ் பண்ணி போகிற அந்த முகங்களும் உங்களுக்கு இங்கே என்ஐஏ வெளியிட்ட 4 பயங்கரவாதிகள் யார் இதில் இன்வால்வ்னு வெளியிட்டாங்களோ அந்த முகங்களும் ஒரே மாதிரி இருக்கின்றனன்றதை பார்க்க முடிகின்றது. இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டும், என்ஐஏ யார் 4 பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இந்த தாக்குதலில் அப்படிங்கிறதை த டே 1 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இன்று தான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் அதுவும் அந்த சம்மந்தப்பட்ட குடும்பம் நாம் எடுத்த ரீல்ஸை பின்னாடி 2 பேர் போயிட்டுருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு அவங்க அதை பார்த்து ஊடகத்துக்கு வெளியிட்டு அந்த ஊடகத்தின் வாயிலாக செய்தி வெளியாகுது. அதில் இவங்க கவர்மெண்ட் வெளியிட்ட அந்த 4 பேர் முகமும் 2 பேர் முகம் என்னுடைய குழந்தை ரீல்ஸில் வந்து இருக்கிறாங்க பாருங்கள், ஸோ நோட்டம் விட்டே இருந்திருக்கிறாங்க அப்படின்னு அந்த சம்மந்தப்பட்ட குடும்பம் இதை வெளியிடுகிறார்கள். அப்போது இந்த இடத்துல நமக்கு தெளிவாக தெரிகின்றது, இது தியரி கிடையாது, இட்ஸ் நாட் கான்ஸ்பிரசி, இது நடந்த சம்பவம்னு தெளிவாக தெரிகின்றது. அப்போது ஒரு அசாம் எம்எல்ஏ சொல்கின்றதும் திருமாவளவன் சொல்கிறதும் எவ்வளோ அபத்தமாக இருக்கின்றதுன்னு பாருங்கள் மக்களே. அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்த உடனே பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க, இது இருக்குங்க சம்மந்தமே கிடையாது, நாங்கள் லஷ்கர் இ தொய்பாவையோ இல்லை யாரையுமே நாங்கள் ஆதரிப்பது கிடையாது, அது பாகிஸ்தான் அரசோ இல்லை பாகிஸ்தானோ எந்த ஒரு தீவிரவாத அமைப்பையும் ஆதரிப்பது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதே பாகிஸ்தானில் தான் ஸ்கை டிவி அப்படிங்கிற டெலிவிஷனுக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார் பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கவாஜா ஆசிஃப் பேட்டி கொடுக்குறாங்க. கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்கள் மக்களே, பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு, நிதி உதவி, பயிற்சி அளிப்பது உள்ளிட்ட நீண்டகால வரலாற்றை பாகிஸ்தான் கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டு இருக்கிறது. பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சரான கவாஜா ஆசிஃப் என்ன பதில் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோசமான காரியத்தை கடந்த 30 ஆண்டுகளாக அமெரிக்காவிற்காக நாங்கள் செய்து வருகிறோம். 1, அமெரிக்கா மட்டுமின்றி பிரிட்டன் உட்பட மேற்குலக நாடுகளுக்காகவும் இதை செய்து வருகின்றோம். 3வது பாயிண்ட், இது தவறுதான், இந்த தவறால் நாங்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறோம் அப்படிங்கிற 3 ஸ்டேட்மெண்ட்டை தெளிவாக கொடுக்குறாரு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரான கவாஜா ஆசிஃப் அவர்கள். இப்போ ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது மக்கள், என்னால் பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சீஃப் அப்படிங்கிறவர் தான் அங்கே கிட்டத்தட்ட எல்லாமே.
மற்றபடி இவங்க இந்த மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே உப்புக்கு சப்பான் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகின்றது. ஸோ இவ்வளவு டீட்டெயில்டாக பாகிஸ்தான் எப்படி இந்த தீவிரவாத அமைப்பை சப்போர்ட் பண்ணுறாங்க, எப்படிலாம் வந்து இவங்களுக்கு வந்து பணத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து வளர்க்குறாங்க, இதை வளர்ப்பதற்கு எந்தெந்த நாடு சப்போர்ட் பண்ணுறாங்க, இப்போ இதுக்கு சம்மந்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு சம்மந்தப்பட்டவங்க நாங்கள் தான் அப்படின்னு லஷ்கர் தொய்பாவுடைய இன்னொரு அமைப்பான த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் எப்படி முன் வந்து மாறு தட்டிக்கிட்டாங்கன்றதெல்லாம் பார்க்க முடிகின்றது. இவ்வளவு ஆதாரங்கள் அவங்களே போட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள்லாம் இப்படி இந்தியாவுக்கு எதிராகவே பேசுகிறாங்க அப்படின்னால் அப்போ இவங்களுக்கும் பயங்கரவாத அமைப்பிற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு பெருத்த சந்தேகம் எழுகிறது மக்கள் இந்த இடத்துல. இப்போ அடுத்தது இந்த பஹல்காம் அட்டாக்கிற்கு பிறகு இந்தியா எடுத்த ரிவெஞ்ச் என்ன, எதிரொலி என்னன்றதை பார்க்க வேண்டும். ஏன் நான் முக்கியமாக சொல்கிறேன்னா மக்களே, இந்த எதிர்வினை ஆற்றியதற்கு கூட இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்காக சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய ஒரு சில ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டமேனிக்கு பேசுகிறாங்கன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு சிந்து நதி நீர், இந்த நீரை வந்து இது வந்து பாகிஸ்தானுடைய கிட்டத்தட்ட 80% ஆஃப் அக்ரிகல்ச்சரை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு நதி. இந்த நதியை இந்தியா ஸ்டாப் பண்ண போதுன்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அறிவிப்பு கொடுத்ததுமே இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்கள் என்ன பேசுகிறாங்கனால், அப்படி வந்து இதை பண்ணவே முடியாது, இந்தியாவுக்கு ரைட்ஸே கிடையாது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு வாய்ப்பே கிடையாது, இந்தியாவுக்கு அந்த கண்ட்ரோலே கிடையாது, இதெல்லாம் வந்து பொய் சொல்கிறாங்க, பல வருஷமாக சொல்லிட்டு தெரிகிறாங்க, இப்போ அதே சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து தடுக்கவே முடியாது அப்படின்னு தொடர்ந்து அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் மினிஸ்டரான ஹனீஃப் அப்பாசி சொல்கிறாரு, உங்களுக்கு இந்த நதிநீரை இவர்கள் தடுக்கப் போவதாக செய்திகள் வருகின்றன, அப்படி தடுத்துட்டாங்க அப்படின்னால் அவங்க சொல்கிறாங்க 130 வகையான அணு ஆயுதங்களை நாங்கள் மறைச்சி வச்சுருக்கோம் பாகிஸ்தானில். ஸோ நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா இது போருக்கு சமமான ஒரு விஷயந்தான், அப்போ நாங்கள் அடுத்தது போர் தொடுப்பதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கின்றோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அந்த மினிஸ்டர் விடுறார். அப்போ யோசிச்சு பாருங்கள் மக்களே, இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த நதியை தடுப்பதற்கு இந்தியாவுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அப்படி தடுக்கவே முடியாது, இது வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவால் இந்த நதியை வரது தடுத்துட முடியும், அப்படி தடுத்துட்டா அங்கே பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய பிரளயமே ஏற்பட்டுரும், மக்கள் எல்லாம் வந்து கொதிச்செழுந்துருவாங்க அப்படிங்கிற பயத்தில் அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மினிஸ்டரான ஹனீஃப் அப்பாசி, நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் 130 அணு ஆயுதம் நாங்கள் மறைச்சி வச்சுருக்கோம், உங்கள் மேலே தூக்கி நாங்கள் போட்டுருவோம் அப்படின்னு பூச்சாண்டி காட்டுறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடிகின்றது மக்களே. இது ஒரு புறம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, பிலாவல் பூட்டோ சொல்கிறாரு, இங்கு சிந்து நதியில் தண்ணீர் பாய வேண்டும், இல்லையேல் ரத்தம் பாய வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இப்போ இவங்க அனைவருமே எங்கே இந்தியா இந்த நதியை வந்து ஸ்டாப் பண்ணுருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் இவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்க முடிகின்றது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஜீலம் நதி, இது வந்து நேற்று வரைக்கும் உறுதிப்படுத்த முடியாத தகவலாக இருந்தது மக்களே, இன்று உறுதிப்படுத்தின தகவலாக வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஜீலம் நதியை திறந்து விட்டாங்க ஃபுல்லாக, இந்தியா திறந்து விட்டது. இதனால் பாகிஸ்தான் கேபிட்டலான முசாஃபராபாத்தில் வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. என்ன பாகிஸ்தான் மீடியா சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் திறந்து விட்டது, இதனால் மக்கள் இங்கு ஏகப்பட்ட பேர் வந்து உயிருக்கு துடிச்சிட்டு ஓடுறாங்க, இது எங்களுக்கு பெரிய நஷ்டம், பெரிய பிரச்சனை கொண்டு வந்து விடும் அப்படின்னு ஒரு பக்கம் பாகிஸ்தான் மீடியா கதறிட்டு இருக்கிறாங்க. அப்போது இது வந்து இன்னொரு ஆங்கிளில் எப்படி பண்ணுறாங்கன்றதையும் பார்க்க முடிகின்றது. இன்னொரு விஷயம் பார்த்த மக்களே, இன்றைக்கு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். இது வந்து டெரர் அட்டாக் கிடையாது, இது வந்து பாகிஸ்தானிகள் மாதிரி, அதாவது உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் சொல்கின்ற விஷயம், இந்தியன் ஆர்மியோடைய பழைய யூனிஃபார்ம் உடைய மாடல் ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு வந்த 6 பயங்கரவாதிகள் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த 6 பயங்கரவாதிகளும் இந்தியாவுடைய ஓல்டு ஆர்மி ட்ரெஸ்ஸை போட்டு வந்ததுனால தான் மக்களுக்கு குழப்பமடைந்திருக்கிறார்கள். ஆனால் இதனை இங்குள்ள சில பேர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்கமே கான்ஸ்பிரசி, மோடியே ஆள் செட் பண்ணி இவரே இந்த அட்டாக் பண்ண வச்சுருக்காருன்னு ஒரு பிம்பத்தையும் ஒரு தப்பான கருத்தை வெளியே பரப்புனாங்க.
இன்றைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லோக்கலில் இருக்கக்கூடிய 15க்கும் மேற்பட்ட தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் லோக்கல் டெரரிஸ்ட்னு சொல்லுவாங்க இந்த பஹல்கம் அட்டாக்கை செய்வதற்கு உதவினார்கள் அப்படிங்கிற விஷயம் உறுதிப்படுத்தப்பட்டாகிவிட்டது. என்ன பண்ணிட்டாங்கன்னா புல்டோசர் இறக்கிட்டாங்க. புல்டோசரை இறக்கி அந்த 15 பேருடைய வீடுகளையும் அடித்து தும்சம் பண்ணி உடைச்சிட்டாங்க. அப்படி உடைக்கும் பொழுது அந்த பர்டிகுலர் வீடுகளுடைய பெண்கள் வெளியே வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, என்னுடைய வீட்டில் உள்ள ஆண் தப்பு பண்ணிட்டாரு, நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. அவங்க சொல்கிறாங்க மறுக்கவே இல்லை. அப்போது இங்கே வந்து தங்கினாங்கள், இங்கே தான் இருந்தாங்க, எல்லாமே எனக்கு தெரியும், நாங்கள் மறுக்கலை. ஆனால் இப்போ எங்கள் வீடை உடைச்சா நாங்கள் எங்கே போகிறதுன்னு கேட்குறாங்க. இப்போது சப்போர்ட் பண்ணப்போ அவங்க வந்து இவ்வளோ தீவிரவாத தாக்குதலை பண்ணப்போ நீங்கள் எந்த கேள்வியும் கேட்கல. இன்றைக்கி இதே இந்திய அரசாங்கம் உங்கள் வீடை உடைச்ச உடனே நீங்கள் கேள்வி கேட்குறீங்களான்னு சொல்லிட்டு அவங்களை துரத்தி விடுகிறார்கள். துரத்தப்பட வேண்டியவர்கள் தான். இன்றைக்கி இந்த சென்டிமெண்ட் பூச்சாண்டை காமிச்சிக்கிட்டு இவர்கள் இந்த மாதிரி மீண்டும் வேலையை பார்ப்பாங்கன்றதில் மாற்று கருத்து இல்லை. இன்ஃபேக்ட் மக்களை நான் ஒரு சில முன்னாள் ராணுவ அதிகாரிகிட்ட பேசும்போது சொல்கிறார்கள், முன்னாள் அதிகாரிகள் அவங்களாம் காஷ்மீரில் வேலை பார்த்தவங்க, அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய பயங்கரவாதிகள் இங்கே இருக்க லோக்கல் டெரரிஸ்டுடைய சப்போர்ட்டில் இங்கே மறைஞ்சிருப்பாங்களாம். அப்போது இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் டெரரிஸ்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் எந்த அளவுக்கு ரேடிக்கலைஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்கன்றது நான் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இங்கே 12th படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இல்லை 12th படிச்சுட்டு முடித்த பெண்கள்லாம் இங்கே வீட்டில் இருப்பாங்களாம். அவர்கள் வீட்டில் இந்த மாதிரியான ஆட்கள் சென்று தஞ்சமடைந்து மறைஞ்சிருப்பாங்களாம். இப்படி மறைஞ்சிருக்கவங்க கிட்ட அந்த இராணுவ அதிகாரிகள் வந்து மறைஞ்சிருத்துட்டு அடுத்த கிளம்பிடுவாங்க போல இருக்கு. அப்படி இப்போ இராணுவ அதிகாரிகள் வந்து அந்த பெண்களை பார்த்து கேட்பாங்களாம், ஏம்மா நேற்று அந்த தீவிரவாதி வந்து உங்கள் வீட்டில் வந்து நைட்டு படுத்து தூங்கிட்டு போயிருக்கான், நீங்கள் இதெல்லாம் நல்லதாக நீங்கள் பார்க்கலான்னு கேட்டதுக்கு அவங்க சொல்லுவாங்களாம், சார் மண்ணு திங்க போகிற உடம்பு தானே சார், அவங்களாம் ஜிஹாதீஸு, எங்கள் சுதந்திரத்துக்கு போராடிட்டு இருக்கிறாங்க, அவங்களாம் உடம்பு கொடுத்தா தப்பே இல்லை சார் அப்படின்னு சொல்லி பேசுவாங்களாம். அவங்களுக்கு கொடுப்பதன் மூலியமாக நாங்கள்லாம் வந்து அந்த போராட்டத்தில் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்களாம். அப்போ எந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் அந்த பெண்களை ரேடிக்கலைஸ் பண்ணியிருக்கிறாங்க, மென்டலாக எப்படி அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது. அவ்வளவு ஏன் மக்களே இங்கே லோக்கல் டெரரிஸ்ட்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த சப்போர்ட் பண்ண ஒரு குடும்பத்தை சென்று பேட்டி அடிக்கிறார் ஒருத்தர். அப்போ இந்த பெண்கள் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் உள்ள ஆண்கள் பண்ணது தப்பே இல்லை, என்ன தப்பு இருக்குதுல்ல அப்படிங்கிறாங்க பெண்கள். இத்தனை குடும்பங்களில் உள்ள ஆண்களை சுட்டு கொன்றதும் இத்தனை குடும்பத்தை அனாதையாக்கியதும் இவ்வளோ பேரும் வந்து டூரிஸ்ட்டு, இத்தனை பேர் அவங்க வந்து சுட்டு கொன்றதுல தப்பே இல்லை அப்படின்னு அந்த வீட்டு பெண்கள் கூறுகிறார்கள். அப்போ எந்த அளவுக்கு அந்த பெண்கள்லாம் பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதை பார்க்க முடிகின்றது மக்களே. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஐஎன்எஸ் விக்ராந்த் அங்கே ரெடியாக இருக்கின்றது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இங்கே உங்களுக்கு வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து நம்முடைய இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ்லாம் ரெடியாக இருக்கிறார்கள், எதுக்குமே தயாராக இருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த பயங்கரவாதிகள் 15 பேருடைய வீடு எரிக்கப்பட்டது, உடைக்கப்படுகின்றது. இன்னொரு பக்கம் இங்கே சப்போர்ட் பண்ண 2 லோக்கல் டெரரிஸ்ட்டை அடுத்த 2வது நாளே இந்தியன் ஆர்மி கண்டுபிடிச்சி அவங்க சுட்டு கொன்றார்கள். இப்போது இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய அரசவை சொல்கிற மாதிரி இது எல்லாமே மோடியோடைய கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா மக்களே. சரி, நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதனால் அவுட்புட் என்ன அவுட்கம் வந்துட்டுருக்கு? டெரரிசம் இஸ் கில்டு, டெரரிஸ்ட் ஆர் கில்டு. பயங்கரவாதி கொல்லப்படுகிறார்கள், பயங்கரவாதம் தடுக்கப்படுகின்றது. நல்லது தானே, தப்பு இல்லையே. இது எல்லாமே மோடியோடைய கேம் பிளான் இவங்க சொல்கிறது உண்மையாகவே எடுத்துக்கலாம். இதுவரையில் இல்லாத அளவிற்கு இன்று நாம் பாகிஸ்தானை எதிர்க்கின்றோம். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி பாகிஸ்தான் இவ்வளவு தீவிரவாத அமைப்பை சப்போர்ட் பண்ணுறாங்க, தீவிரவாதிகளுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க 30 வருஷமாக அப்படிங்கிற தகவல்லாம் இன்றைக்கு வெளியே வருகின்றது. அவ்வளவு ஏன் மக்களே, இன்றைக்கு நாம் எடுத்த இந்த ஸ்டெப்பால் இந்த லஷ்கர்-ஏ தொய்பாவுடைய ப்ராக்ஸி அமைப்பான த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்டு எவன் இதே டெலகிராமில் மாறு தட்டிக்கிட்டு நக்கலாக நாங்கள் தாண்டா இதை பண்ணோம் அப்படின்னு கெத்தாக காமிச்சிருந்தானோ அவன் அழுகுறான். ஐயோ நாங்கள் பண்ணலை, எங்கள் மேலே பழியை போடுறாங்கன்னு அழுகுறான்.
அப்போ இப்படிப்பட்ட பயத்தை காண்பிக்கின்றோம். எல்லாத்துக்குமே லோக்கலில் காஷ்மீரில் உள்ள லோக்கல் டெரரிஸ்ட் வீட்டெலாம் அடித்து உடைக்கிறாங்க, எரிக்கப்படுகின்றது, அவர்கள் காணாமல் போகிறாங்க, சில டெரரிஸ்ட்டை கண்டுபிடிச்சி கொள்கிறாங்க. இதனால் எந்த ஒரு பொதுமக்களுக்கும் பாதிப்பு இல்லை. இன்ஃபேக்ட் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தான் கொடுக்கப்படுகின்றது. இதே காஷ்மீரி முஸ்லீம்ஸ் எல்லாம் தீவிரவாத அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணாத பல பேர் பாதுகாக்கப்படுகிறார்கள். இதே காஷ்மீரில் முஸ்லீம்ஸ்லாம் இறங்கி போராடுறாங்க. வி ஆர் நாட் சப்போர்ட்டிங் டெரரிசம், நாங்கள் எதிர்க்கின்றோம், இதை நீங்கள் முற்றுப்புள்ளி வையுங்கன்னு இந்திய அரசாங்கத்தை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அப்போது இந்த திருமாவளவனோ இல்லை இந்த அஸ்ஸாமுடைய எம்எல்ஏலாம் சொல்வது போல் இது கான்ஸ்பிரசி தியராக இருக்குமே ஆனாலும் நல்லது நடக்குதா இல்லையா மக்களே? டெரரிசம் இஸ் ஸ்டாப்ட், டெரரிஸ்ட் ஆர் கில்டு. நாளைக்கு நிம்மதியாக யாருன்னா காஷ்மீரில் போய் நிம்மதியாக இருந்துட்டு வரலாம், அவ்வளோ அழகான ரம்யமான இடம். அப்போ இவர்களெல்லாம் எதற்கு இப்படி பேசுகிறார்கள்? இவர்களுக்கு ஏதாவது ஃபண்டு கொடுக்கப்படுகின்றதா, நிதி கொடுக்கப்படுகின்றதா தீவிரவாத அமைப்பிலிருந்து அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புகிறார்கள் மக்கள் அனைவரும். இன்னொரு விஷயம் பாருங்கள் மக்களே, அதாவது இது நடந்த உடனே இங்கே உள்ள மக்கள் எல்லாம் ஆவேசப்பட்டாங்க. இன்னொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வரணும்னு கேட்டிருந்தோம். ஆனால் இது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை விட இது படுபயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கப்பட்டது சென்ட்ரல் கவர்மெண்ட்டால். இப்போது இவர்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள், சிந்து நதியை ஸ்டாப் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க, அங்கே பதறாங்க. நாளைக்கு ஸ்டாப் பண்ணுறான்னு வச்சுக்கலாம், சிந்து நதியை ஸ்டாப் பண்ணுறாங்க. அடுத்தது ஜீலம் ரிவரை திறந்து விட்றாங்க, அங்கே ஃப்ளட்டு வருது. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்குள்ள மக்கள் அனைவரும் பீதி அடைவார்கள், பதட்டப்படுவார்கள், வாழ்வாதாரம் பாதிக்கும். நான் குண்டு போடல, நான் பாம்பு போடல, உள்ளே ஹிந்து முஸ்லீம் கேட்டு நான் கொல்ல எதுவுமே செய்யலை, நான் இங்கேருந்தே உன்னை ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நான் பண்ணுற ரிமோட் கண்ட்ரோலில் உன் மக்கள் அங்கே உன்னுடைய ஆட்சி மேலே கோவப்படுவாங்க. இதன் எதிரொலி எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, பாகிஸ்தானுடைய இராணுவ தலைவர் அவங்களுடைய குடும்பம், குழந்தை, மனைவி எல்லாரையுமே யூகேக்கு அனுப்பிச்சி விட்டார். அங்கே போய் நீங்கள் இருங்க, இங்கே சிச்சுவேஷன் நார்மலாக இல்லை அப்படின்னு பயந்து அனுப்பி விட்ருக்கார். ஏனென்றால் இங்கே நம்ம பண்ணக்கூடிய இந்த ரிமோட் கண்ட்ரோல் வேலை என்ன நடக்கும்னால், பாகிஸ்தான் மக்களின் வாழ்வாதாரம் பாதிப்படையும், அடையட்டும். அடைந்த பின்பு அவர்கள் அங்கு உள்ள அரசு மீது கோவப்படுவார்கள், படட்டும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பொங்கி எழட்டும். எழுந்து அவர்கள் ரோட்டில் இறங்கி போராடுவாங்க. எப்படி ஸ்ரீலங்காவில் அந்த ஆட்சியாளர்கள் மீது மக்கள் கோவப்பட்டு உள்ளே இறங்கி மொத்தத்தையும் ஆக்குப்பை பண்ணாங்களோ, அதே மாதிரி இங்கு பாகிஸ்தான் மக்கள் அங்கே உள்ள ஆட்சியாளர்கள் மீது கோவப்பட்டு, ஏன்னா அவங்க எங்கேயும் போக முடியாது, உலகத்தில் மற்ற நாடுகள் அனைவருமே பாகிஸ்தான் இந்த செயலை கண்டு கோபமுற்றிருக்கிறார்கள். சைனாக்கெல்லாம் போக முடியாது, சைனாக்கெல்லாம் அக்செப்ட் பண்ண சைனாலாம். ஒரு பாயிண்ட்டுக்கும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் மக்களே பாகிஸ்தானுடைய அரசாங்கத்தின் மீது கோபப்பட்டு அந்த அரசாங்கத்தையும் இராணுவ தலைவர்களையும் அடித்து உதைப்பார்கள். இது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவங்கெல்லாம் தப்பிச்சு உயிரை பயந்து ஹெலிகாப்டர் தப்பிச்சு ஓடுவாங்க, ஸ்ரீலங்காவில் பண்ண மாதிரி. அதற்கு பிறகு பாகிஸ்தானில் ஒரு பெரிய ரெசெஷன் ஏற்படும். மீண்டும் ஒரு புதிய ஆட்சி அமைப்பதற்கு முற்படுவார்கள். அப்பொழுது எப்படி சைனா ஸ்ரீலங்காவுக்கு சப்போர்ட் பண்ணானோ அதே மாதிரி பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுவான், பாகிஸ்தான் தன் கண்ட்ரோலில் வச்சுப்பான். அப்போது புதிய ஆட்சி அமையும், இந்த மாதிரி டெரரிசம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு புதிய விஷயம் வருவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி தான் இன்று இந்தியா பண்ணுகின்ற ரிவெஞ்ச் ஆர் ரிட்டலியேஷன் சொல்லலாம் மக்களே. இந்த ரிட்டலியேஷன் ப்ராப்பராக இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும் பட்சத்தில் பாகிஸ்தானில் கூடிய விரைவில் ஸ்ரீலங்காவில் வந்தது போல் ஒரு பெரிய கலவரம் வெடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன நினைக்கிறேன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.